அதிகாரம் வினை திட்பம். கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கங் கடிந்து செயல். மனக்குழப்பமின்றி தெளிவாக முடிவு செய்துவிட்ட ஒரு செயலை தளர்ச்சியோ தாமதமோ இல்லாமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யாப்பகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தி பாத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தினம் ஒரு மாவட்டமா பாத்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல கட்சிகளுடைய பலம் பற்றியும் பார்க்க போறோம். இதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் வணக்கம். சூரிய கட்சி தனக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு 180 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கு அப்படின்னும் அந்த தொகுதிகளை தன்வசம் வச்சுக்கிட்டு மீதி 54 தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு கை கட்சிக்கு 41 தொகுதிகள் அப்படின்னு சூரிய கட்சி தொகுதி பங்கீட்ட முடிவு செஞ்சிருக்கு. எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டு 41 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாகி இருக்கிறது. திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையில் நடைபெறக்கூடிய அதிமுக ஆட்சியை விரட்டி அடிப்பதற்கு, அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு நிச்சயமாக திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி அதை சாதித்து காட்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. இன்னொரு செய்தியும் இருக்கு. தனிமரம் தோப்பாகாதுன்னு தென்னந்தோப்பையே சின்னமா வாங்கினவரு இப்ப தனிச்சு விடப்பட்டுட்டாரோ அப்படிங்கிறது தான் பெரிய பேச்சா இருக்கு. இலையும் சூரியனும் கதவு சாத்திட்ட நிலையில ஐவர் அணியோட போகலாமா அப்படின்னு தோப்பு கட்சியில ஆலோசனை நடக்குதாம். ஆனா ஐவர் அணியோட நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியா இல்லையா? ஐவர் அணியில இருக்கிற 4 அணிக்காரங்க பம்பரத்துக்கு 28, சிறுத்தைக்கு 28, சிவப்பு கட்சிகளுக்கு தலா 27ன்னு தங்களுக்குள்ள இடத்தை பிரிச்சுக்கிறதுன்னு உத்தேசமா முடிவு செஞ்சு வச்சிருக்காங்களாம். தோப்புக்காரர் வந்தா முரசுக்காரருக்கு கொடுத்ததுல கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தா முரசுக்காரர் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாராம். சரி, தோப்புக்காரர் வந்தா நம்ம இடங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சு வச்சிருக்காங்களாம் 4 அணிக்காரங்க. ஆனா இன்னும் முடிவு சொல்லாம இருக்காராம் தோப்புக்காரர். மூடிட்டதா நினைச்சிட்டு இருந்த இலை கட்சியோட கதவு மறுபடியும் திறக்க வாய்ப்பு இருக்கிறதா அவரு பெருசா நம்புறாரா. அதனாலதான் ஐவர் அணிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்காம இருக்கிறாராம் தோப்புக்காரர். இன்னொரு செய்தியும் இருக்கு. இலை கட்சி தலைவி மறுபடியும் இப்ப இருக்கிற தொகுதியிலேயே போட்டின்னு அறிவிச்சிருக்காங்க. சூரிய கட்சி தலைவரும் அநேகமா அவரோட சொந்த தொகுதியிலேயே போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. மறுபடியும் சூரிய தலைவர் அங்க போட்டியிட்டா ஐவர் அணியில இருந்து நான் அவரை எதிர்த்து போட்டியிடுறேன் அப்படின்னு முத்தான தலைவர் மும்முரமா இருக்காராம். பொதுவாவே அந்த மாவட்டத்துல தன்னோட கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு காரணமா தான் போட்டியிட்டா பொருத்தமா இருக்குன்னு முத்தான தலைவர் நினைக்கிறாரா? சூரியனை யார் எதிர்த்து நிக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். சரி, இன்னைக்கு தமிழக தேர்தல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன பரபரப்பான கருத்துக்களை சொன்னாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிவானது பத்தி கருத்து தெரிவிச்ச EVKS இளங்கோவன் தங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமாக இருக்கின்றோம், முழு மனதோடு தேர்தலில் வேலை செய்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றியடைய செய்வதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கடுமையாக உழைப்பார்கள். அதிமுக கூட்டணியில 234 தொகுதிகளுக்கும் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதி ஒதுக்கினது போக மீதி எல்லா இடங்கள்லயும் அதிமுக தான் போட்டி. இப்படி பெரும்பான்மையான இடங்கள்ல அதிமுக போட்டி போடுறத பத்தி திமுகவோட செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கிட்ட கருத்து கேட்டதுக்கு நிறைய இடங்கள்ல போட்டி போட்டாலே வெற்றி எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி எழுப்புறாரு.
நிறைய இடங்களில் போட்டி போட்டுத்தான் அவர்கள் 4 இடங்களில் 1996ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார்கள். நிறைய இடங்களில் போட்டி போடுகிறார்கள் என்பதனாலே நிறைய இடங்களில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று எப்படி சொல்வது? நிறைய இடங்களில் போட்டி போடுகிறார்கள் என்பதனாலே நிறைய இடங்களில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று எப்படி சொல்வது? நிறைய இடங்களிலே போட்டி போடுவது என்பது வேறு, மக்கள் வாக்களிப்பார்களா என்கிற கேள்வி வேறு. இந்த தேர்தல்ல வெற்றி பெற என்ன செய்யணும்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு ஸ்டாலின் ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் தெருவில் இருக்கக்கூடியவர்கள், உங்க வீட்டு திண்ணையில போய் நீங்க உட்கார்ந்து வீட்டிற்குள்ளே தாழ்வார வரையில சென்று அவர்களோடு நீங்க பேசணும். யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் இன்றைக்கு இந்த நாடு இன்றைக்கு கண்ணு நிறுத்தமாக இருக்கிறது. ஆக ஜெயலலிதா இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு நிலை வரணும்னா அது திமுக ஆட்சிக்கு வந்தே தீரணும். ஆக ஜெயலலிதா இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு நிலை வரணும்னா அது திமுக ஆட்சிக்கு வந்தே தீரணும். கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தே ஆகணும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக முதலமைச்சரை சந்திக்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அது அவர் மட்டும் சொன்னதுன்னு சொல்ல முடியாது. தமிழக அமைச்சர்களே முதலமைச்சரை சந்திக்க முடியுதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை. பியூஷ் கோயல் அவர்களின் ஒற்றை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் கேட்கிறேன், சாதாரணமாக தமிழ்நாட்டு மந்திரிகள் சென்று முதலமைச்சரை சந்திக்க முடிகிறதா? தமிழ்நாட்டு மந்திரிகள் சென்று முதலமைச்சரை சந்திக்க முடிகிறதா? மத்திய மந்திரிகள் இருக்கட்டும், மக்கள் சென்று சந்திக்க முடிகிறதா? மக்கள் மனுக்களை கொடுக்க முடிகிறதா? வேறு கட்சி சகோதரர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்தால் அவர்களை சென்று பார்க்க முடிகிறதா? ஆக பியூஷ் கோயல் அவர்களின் குற்றச்சாட்டை ஒற்றை குற்றச்சாட்டாகவோ ஒரே ஒரு அனுபவமாகவோ எடுத்துக்கொள்ள கூடாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னும் பாஜகவை தான் மக்கள் ஆதரிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை. மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, காங்கிரசுக்கு 41 இருந்தா என்ன, எத்தனையா இருந்தா என்ன, மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, மக்களால் ஒதுக்கப்பட்ட கூட்டணி, ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்க முடியாத கூட்டணி, மக்களுக்கு நல்லதை செய்ய மறந்த கூட்டணி, அவர்கள் இன்று இணைந்திருக்கிறார்கள். மக்கள் எதை நம்பி வாக்களிப்பார்கள்? நிச்சயமாக ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரே கூட்டணி என்ற கொள்கையில் மக்கள் எங்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் எங்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசுக்கு நாங்க அழைப்பு விடுத்திருக்கோம். ஆனா அவர் இன்னும் எந்த பதிலையும் சொல்லலன்னு சொல்லியிருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் முத்தரசன். நவம்பர் 2ஆம் தேதி அவங்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்தோம். ஜனவரி 1ஆம் தேதி நேரில் சென்று அழைப்பு விடுத்தோம். பரிசீலித்து திரு வாசன் அவர்கள் வருவதாக பரிசீலித்து கருத்து கூறுவதாக சொன்னார்கள். நேற்று வரையில் அவரிடம் இருந்து வருவதாக எங்களுக்கு எந்த கருத்தும் வரவில்லை. வந்த பிறகு அதை பற்றி நாம் யோசிக்கலாம். இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. குன்னூர், உதகமண்டலம், கூடலூர். இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில் எந்த கட்சி எத்தனை வெற்றிகள் எல்லாம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் வந்து பார்க்க போறோம். அதே சமயத்தில் இப்போ அந்த இருக்கக்கூடிய மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும், கடந்த தேர்தல்களில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அது எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்காக கோவை செய்தி இருந்து சமூக ஆர்வலர் திரு விஜயன் அவர்கள் இணைகிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கட்சி அதிமுக. 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டப்பேரவை தேர்தல், 4 பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் உதகமண்டலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உதகமண்டலத்தில் அதிமுக முதலிடத்தை பிடித்திருக்கிறது. கூடலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக
அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது குன்னூர்ல சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அதுவே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. 91லிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய விவரங்கள் திமுகவை பொறுத்தவரை 91லிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் உதகமண்டலம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதே உதகமண்டலத்தில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பதிவு செய்திருக்கிறது திமுக. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது குன்னூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குன்னூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. முதலிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்த்தா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் அதற்கு உட்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கும். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே எந்த கட்சி அதிக அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கிறது அதை வச்சுதான் நம்ம வெற்றியை டிசைட் பண்ணுவோம். ஆனா ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொருடைய கட்சியின் வாக்குகள் சதவீதம் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். ஆக அந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் எந்த கட்சி அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறது அதை வைத்துதான் நம்ம முதலிடம் அப்படின்னு சொல்லி போடுறோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி. 91லிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் உதகமண்டலம் தொகுதியை பொறுத்தவரை 3 சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உதகமண்டலத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அதே காங்கிரஸ் கட்சி கூடலூர் பொறுத்தவரை 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மேலும் அதே 2004 பாராளுமன்ற தேர்தலில் குன்னூர் தொகுதியிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விவரம் பாரதிய ஜனதா கட்சி. 91லிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் பாஜகவை பொறுத்தவரை உதகமண்டலத்தில் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் இந்த 3 இடங்களிலுமே பாஜக முதலிடத்தை பெற்றிருக்கிறது 99ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில். அதற்கு அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரஸ் 91லிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் குன்னூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ். ஆக இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை குன்னூர், உதகமண்டலம், கூடலூர் இந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இந்தந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து சமூக ஆர்வலர் திரு விஜயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு விஜயன். இப்போ குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1971லிருந்து இப்ப வரைக்கும் திமுக 8 முறை அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவே கூடலூர் தொகுதியை பொறுத்தவரை 91லிருந்து இப்பொழுது வரை 3 முறை திமுக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஆக இந்த 2 தொகுதிகளிலும் திமுக பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? முழுக்க முழுக்க தாயகம் திரும்பிய தமிழர்கள், அந்த பகுதியில் இருக்கிற தோட்ட தொழிலாளர்கள் எல்லாருமே திமுக சார்பாளர்கள். அதுதான் திமுக அங்கு வலுவாக இருப்பதற்கு காரணம். திரு விஜயன், இப்போ உதகமண்டலம் தொகுதியை பொறுத்தவரை 91லிருந்து காங்கிரஸ் 3 முறையும் திமுக, அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கு. 80லிருந்து அந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கு. ஆக காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்த அந்த தொகுதி அதிமுக கைப்பற்ற என்ன காரணம்? மக்கள் அந்த மாற்றத்தை ஏன் விரும்பினார்கள் கடந்த தேர்தலில்? காங்கிரசினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தியது முழுக்க முழுக்க அங்கு பாரம்பரியமாக இருந்து வந்து கொண்டிருந்த படுகர் இனத்தினுடைய மக்கள். அடுத்து காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொன்னால் அந்த தேர்தல் நேரத்தினுடைய கூட்டணி தேமுதிக அதிமுகவோடு இருந்தது. அப்போது சுற்றி இருக்கிற படுகர் கிராமங்களை சுற்றி இருக்கிற காலனி பகுதிகளில் தேமுதிகவினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. அதனால் காங்கிரஸ் வீழ்ந்தது. திரு விஜயன், இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில ஒரு மிக பிரபலமான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய அந்த ஊட்டி ஏரியில கழிவுநீர் கலப்பது, மேலும் தேயிலைக்கு சரியான விலையை நிர்ணயம் செய்வதில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், காட்டு விலங்குகள் ஊருக்குள் பொதுமக்களை அச்சுறுத்துகிற ஒரு பிரச்சனை பல வருடங்களாக இருந்து வருகிறது. மேலும் செக்ஷன் 17 ஜென்ம நில பிரச்சனை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க?
இதோடு சேர்த்து நீங்க சொன்ன பிரச்சனையை எல்லாத்தோடையும் சேர்த்து ஈழுவாத்திய இன மக்களுக்கான சாதிச்சான்று 25 ஆண்டு கால பிரச்சனை, அடுத்து கொய்மலர் சாகுபடி, தேயிலைக்கு மாற்றாக சொல்லப்பட்ட கொய்மலர் சாகுபடி பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைகளையும் சேர்ந்து இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக எதிரொலிக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். திரு விஜயன், இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஆதிவாசிகள் ஜாதி சான்று பிரச்சனை அப்படின்னு. இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மலை கிராமங்கள்ல இந்த சான்றிதழ் பிரச்சனை கடந்த பல வருடங்களாக இருப்பதனால வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்க புறக்கணிக்க போறோம் அப்படின்னு கூட சில கிராமங்கள்ல முடிவெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அவங்களுடைய நிலை என்பது அங்க எப்படி இருக்கு? ஆதிவாசிகளுடைய நிலை நீலகிரி மாவட்டம் எப்படி கைவிடப்பட்டிருக்கிறதோ அரசியல்வாதிகளால், அதை போல ஆதிவாசிகள் என்பவர்கள் முற்று முழுக்க எல்லா நிலைகளிலும் மறுதளிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிற சாதிச்சான்று பிரச்சனை ஆதிவாசிகளை விட அதிக எண்ணிக்கையிலே இருக்கிற கூடலூர் பகுதியிலே இருக்கிற தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு ஒப்பான அளவிலே மக்கள் தொகையிலே இருக்கிற ஈழுவர் தீயர் என்று சொல்லப்படுகிற மலையாளிகளுடைய சாதிச்சான்று பிரச்சனை. இது மிக நிச்சயமாக கூடலூர் பகுதியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவால்களாக இருக்கும். அது திரு விஜயன், இப்போ கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டது, அந்த வாக்குறுதிகள்ல எத்தனை சதவீதம் தற்போது வரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இந்த எம்பி ஃபண்ட் என்று சொல்லப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படுகிற சமுதாய கூடங்கள், சாதாரண சாலை நடைபாதை தவிர்த்து எந்த கட்சியும் தாங்கள் கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகள், அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு வேண்டிய HPF தொழிற்சாலை, ஒரே தொழிற்சாலை, மத்திய தொழிற்சாலை, அதை புனரமைப்போம் என்று சொன்னார்கள், புனரமைக்கவில்லை. அடுத்து தேயிலை விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னார்கள், மானியம் தருவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. சாதிச்சான்று பிரச்சனையை ஈழவ மக்களுக்கு தீர்த்து தருவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. நீலகிரி மாவட்டத்தினுடைய அதாவது சர்வதேச சுற்றுலா நகரம், அந்த சர்வதேச சுற்றுலா நகரத்தை மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்வோம் என்று சொன்னார்கள், இதுவரை செய்யவில்லை. ஆக எந்த அரசியல் கட்சியும் தாங்கள் ஆண்டிருக்கிற காலத்திலே, தாங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிற காலத்திலே நீலகிரி மாவட்ட மக்களுக்கு வேண்டிய மிக மிக தேவையான எந்த பெரிய பிரச்சனையும் இவர்கள் தீர்க்கவே இல்லை. ஆனால் வாக்குறுதியை தொடர்ந்து அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த முறை நீலகிரி மாவட்ட மக்கள் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். திரு விஜயன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த கால தேர்தல் நிலவரத்தை பார்க்கும்பொழுது குன்னூர் மற்றும் கூடலூர்ல திமுக அதிக அளவில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. உதகமண்டலத்தில் காங்கிரஸ் அதிக அளவிலான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. கடந்த முறை அந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. ஆனால் எந்த கட்சி வந்தாலும் கூட அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றி தரவில்லை. மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா, மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது பற்றி இந்த தேர்தலில் நமக்கு தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு விஜயன் அவர்களுக்கு நன்றி. வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில இன்னைக்கு நம்ம திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இந்த தொகுதியில கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் இவர் எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமியை தோற்கடித்து 68,677 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பு நடத்திருக்கோம். கொளத்தூர் தொகுதி மக்கள் கிட்ட ஒரு பிரதானமான ஒரு 5 கேள்வியை முன்வச்சு அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது ஒவ்வொரு கேள்வியா நம்ம பார்த்துட்டு அது தொடர்பான விவாதத்தை நம்ம எடுக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் விஜயலட்சுமி அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 5 கேள்விகள் நம்ம முன் வச்சிருந்தோம். அதுல முதல் கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த முதல் கேள்வி, எதன் அடிப்படையில நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கிட்ட முன் வச்சப்போ அவங்க ஒரு 5 விதமான பதில்கள் சொல்லியிருக்காங்க. நாங்க வேட்பாளர் அடிப்படையில தான் வாக்களிப்போம் அப்படின்னு 52% பேர் சொல்லியிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 31% பேர் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம்னு 11% பேரும், மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 2% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 4% பேரும் சொல்லியிருக்காங்க. ஆக
வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு அதிகபட்சமா 52% பேர் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில திருமதி விஜயலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் திருமதி விஜயலட்சுமி, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இப்ப முதல் கேள்வி நீங்க பார்த்திருப்பீங்க, கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 52% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, சென்னை மாநகர மேயரா இருந்திருக்காரு, இப்போ திமுகவுல பொருளாளரா இருக்காரு. இந்த மாதிரியான பிரபல அந்தஸ்து காரணமாகத்தான் வேட்பாளர் அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா துணை முதல்வரா இருந்திருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி தான் துணை முதல்வரா இருந்திருக்காரு, அப்புறம் மேயரா இருந்திருக்காரு. அவர் திமுக கட்சியின் முக்கியமான ஒரு பிரமுகர், எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி. அப்படி இருக்கச்ச ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அந்த கான்ஸ்டிடுவன்சி தொகுதிக்கு அவர் வரும்போது மக்கள் நிஜமா அவர் மேல ஒரு ஏதாவது செய்வார் நம்பிக்கையில் அவரை வரவேற்பது எதிர்பார்த்ததுதான். ஓகே, திருமதி விஜயலட்சுமி, இப்ப கட்சி அடிப்படையில அப்படின்னு பார்க்கும் பொழுது 31% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இது இரண்டாவது அதிகபட்சமான ஒரு பதில். இப்போ அந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பலமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாமா? ஆமா, அப்படிதான். ஏன்னா பொதுவான கருத்து என்னவென்றால் சென்னை என்றால் திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கட்ச இந்த கொளத்தூர் பகுதியும் பார்க்கச்சு, கொளத்தூர் நீங்க சொன்ன மாதிரி பசுவாக்கம் லீவாக்கத்துல இருந்து கார் பண்ணி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் 2008 பண்ணி அதுல இருந்து வந்த கொளத்தூர் இந்த தொகுதி தான் தனியா வந்தது. அந்த தொகுதியை சேர்ந்த போது இவர் தான் நின்றாரு. இவரும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்ப இருக்கிற மேயரும் இவர் ஜெயிச்சாரு. அப்படி இருக்க இந்த நார்த் சென்னைன்னு பார்க்கச்ச, நார்த் சென்னை வட சென்னை எல்லாமே திமுகக்கு சாதகமா தான் இருந்திருக்கு. சோ அந்த கட்சி சார்பா கண்டியும் இவங்க ஜெயிச்சிருப்பான், அதான் இருக்கு. இப்போ பிரச்சனைகள் மற்றும் செயல்பாட்டு அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 11% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளுக்கு அதற்கான தீர்வு காண்பதில் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 11% மக்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இப்போ ஒரு தொகுதி வாக்காளர்னா அவங்க அந்த கான்ஸ்டிடுவன்சி எம்எல்ஏ கிட்ட அவங்க பிரச்சனைகளை சொல்லும் போது நம்ம எதிர்பார்ப்பது அவங்க உடனே சொல்யூஷன் கொடுப்பாங்களான்றதான் இல்லைங்களா? சோ அந்த சொல்யூஷன் கொடுக்கும் போது அது மாதிரி கொடுக்கற ஒரு கேண்டிடேட் இருந்தா பெட்டர் நினைக்கிறாங்க எல்லாருமே. 11% சொல்றீங்க நீங்க, 11% சொல்ல பட்சத்துல அதுதான் பிரதானமா எனக்கு படுறது. நான் நினைக்கிறேன் என்னன்னா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கற ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டா இருந்தா நிச்சயமா எல்லாரும் அவரு தான் போடுவாங்க. இவரை பொறுத்தவரையும் போன வாட்டி போட்டதும் இந்த வாட்டி இப்ப பார்க்க போறோம். அது போய் இப்ப வர தேர்தலையும் நினைக்கிறேன் அவர் அவருடைய வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றினாரா என்னன்றதை பார்த்துதான் முடிவெடுத்து அவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திருமதி விஜயலட்சுமி. இப்போ கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி கருத்து கணிப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேட்பாளர் அடிப்படையில தான் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி பிரதானமா 52% பேர் அதிகபட்சமா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த சட்டமன்ற தொகுதி மக்களிடத்துல நான் முன்வைத்த இரண்டாவது கேள்வி, இப்பொழுது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆமாங்க இவர் தொகுதிக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு அதிகபட்சமா 68% பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல இவர் தொகுதிக்கு அடிக்கடி வரதில்லை அப்படின்னு சொல்லி 32% பேர் சொல்லியிருக்காங்க. இதுல கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. தொகுதி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கடி தொகுதிக்கு வராரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக ஒரு கேள்வி நம்ம மக்கள் கிட்ட முன்வச்சோம். அது என்ன அப்படின்னா, கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சப்போ ஆமாங்க எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி 65% மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் எளிதில் அணுகக்கூடியவர் இல்லை அப்படின்னு 35% பேர் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. ஆக தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படிங்கறத என்ன பார்வையில மக்கள் பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திருமதி விஜயலட்சுமி, இப்போ ஸ்டாலின் தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு கேட்டதுக்கு 68% பேர் ஆமா தொகுதிக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதியில நீங்க இருக்கீங்க, தொகுதிக்கு அவர் அடிக்கடி வராரா? என்னென்ன பணிகள்ல அவரை அடிக்கடி தொகுதி பக்கம் பார்க்க முடிகிறது? அவரு தொகுதிக்கு வருவதாக சொல்றாரா? அடிக்கடி வராரு. ஏன்னா வீக்லி ஒன்ஸே வருவார். வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை மக்களை பார்த்து பிரச்சனைகள் ஏதா இருந்தா சந்திச்சு பல ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருக்காரு. பேசலாம் வாங்க நடத்துறாரு. அந்த பேசலாம் வாங்கல அந்த சில நிறைய ஏரியாக்கள் இருக்கிறது. பெரியார் நகர், பெரவள்ளூர், ஜவஹர் நகர், செந்தில் நகர், அவருடைய கான்ஸ்டிடுவன்சி இருக்கிற இந்த ஏரியாக்கள்ல மக்கள்கிட்ட நேரடியாக பேசி
அவங்களுடைய குறைகளை கேட்டு மனுக்கள் வாங்குறாரு. வாங்குறதுல மக்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஏதோ நடக்கும், ஏதாவது கொடுக்கிற மனுவினால இந்த இவங்களுக்கு கொடுக்கிற பிரச்சனைகளை சொல்யூஷன் வரும்ன்ற நம்பிக்கையில் அவர் வந்து பாக்குறாங்க, பேசுறாங்க. போன் கூட வச்சிருக்காரு, போன் நம்பர் கொடுத்து என்ன பேசலாம்னு சொல்றாங்க. அதை பற்றி இரு விதமான கருத்து. சில பேர் சொல்றாங்க போன் பண்ணா ரீச் ஆகுது, சில பேர் ரீச் ஆகல அப்படின்றாங்க. பட் ஆனா மக்களோட மீட் பண்றது, ஓட்டர்ஸ் மீட் பண்றது அடிக்கடி நடக்கிறது. அது வந்து ரெகுலரா வந்து he has been doing things with the electorate here. தொகுதிக்கு வராரு அப்படின்னு 68% பேர் வந்து சொன்னாலும் அடிக்கடி தொகுதிக்கு வரதில்லை அப்படின்னு 32% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே பேசலாம் வாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய பார்வை என்னவாக எல்லாரும் சாதா எம்எல்ஏ கிடையாது இல்லைங்களா, அவர் வந்து ஒரு ஸ்டார் எம்எல்ஏ, ஸ்டார் பர்சன் இன் திஸ் பார்ட்டி ஆல்சோ. அப்ப நேச்சுரலி அவருக்குரிய பொறுப்புகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவர் எவ்வளவு முடியுமோ அவரால் இந்த கான்ஸ்டிடன்சிக்கு வர முடியும் வந்துதான் இருக்கிறதாக அங்க இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. தொடர்ந்து பேசலாம் திருமதி விஜயலட்சுமி. இப்படி பார்க்கும்பொழுது பல்வேறு விதமான ஒரு விஷயங்கள் வந்து இங்க சொல்றாங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி வராரு, பல்வேறு பணிகள்ல வந்து அவரை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அதற்கு அடுத்தபடியாக வந்து மற்றொரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சோம், 4வது ஒரு கேள்வி. அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அதற்கு முன் ஸ்டாலின் வந்து எளிதில் அணுகக்கூடியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம முன் வச்சிருந்தோம். அதை பற்றி வந்துட்டு திருமதி விஜயலட்சுமி அவங்க கிட்ட கேட்கலாம். திருமதி விஜயலட்சுமி, இப்ப ஸ்டாலின் வந்து எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தப்போ ஆம் எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி 65% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அவருடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக பேசலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மக்களிடத்துல நேரடியா மனுக்கள் எல்லாமே வாங்கிட்டு வராரு. அடுத்ததா அவருடைய தொகுதிகளில் வந்து இது எம்எல்ஏ உடைய எண், உங்களுடைய குறைகளை வந்து நீங்க SMS அனுப்பலாம், துறை ரீதியான நடவடிக்கைக்கு வந்து உத்தரவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மிக முக்கியமான நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுமைக்கும் குளத்தூர் உட்பட எல்லா தொகுதிகளுக்கும் சென்று மக்களை வந்து நேரடியாக சந்திச்சிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவரை வந்து எளிதில் அணுகக்கூடிய அளவிற்கு அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த 65% எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நீங்க சொல்ற மாதிரி தான், நம்ம முதலே சொன்ன மாதிரி பேசலாம் வாங்க, ரீச் யுவர் எம்எல்ஏ, பல ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம் எடுத்து மக்களிடையே அந்த க்ளோஸா கொண்டு போறதுக்குரிய, அந்த ஓட்டர்ஸ் கிட்ட போறதுக்குரிய விஷயங்கள் நல்லா நடந்ததுனால இங்க தொகுதி மக்கள் எல்லாருக்குமே அது ஐ திங்க் இது பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. அது வந்து ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏ கிட்ட அவங்க பேச முடியும், அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்ல முடியும்ன்ற பட்சத்துல நேச்சுரலி வாக்காளர்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு திருப்தியை கொடுக்கறது. அதனால அங்க கான்ஸ்டிடன்சியை பொறுத்தவரையும் அவர் தொகுதிக்கு வரும்போது அவர் அப்ரோச் பண்ற மாதிரி, ஆக்சசிபிலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவர் அப்ரோச் பண்ற, அவர் சந்திக்கிற மாதிரி ஈஸியா தான் இருக்கிறதாக எல்லா வாக்காளருக்கும் நினைக்கிறாங்க. முடியாதுன்ற பட்சத்தில் வெளியில போயிடல, இவர் நம்ம வந்து இவர் தொகுதிக்கு வரதை பத்தி தான் பேசுறதுனால தொகுதிக்கு வரும்போது எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதாகவும், அவர் அது கேட்டு காது கொடுத்து மனு வாங்கிக்கிறாரு, அவர் என்ன பிரச்சனைகளை கேட்டுக்கிறாரு, தன்னால முடிஞ்சதை இயன்ற செய்யறதாக மக்கள் பேசிக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை மக்களை அணுகியும் கூட 35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவராக இல்லை அப்படின்னு. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவாக இருந்திருக்கிறது? சோ அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர், ஒரு எம்எல்ஏ. அவர் அந்த கான்ஸ்டியூன்சி சில பகுதிகளுக்கு போகலன்ற பேச்சு இருக்கிறது, அந்த குறை இருக்கிறது சில பேருக்கு. பர்டிகுலர் பாக்கெட்ஸ்க்கு மட்டும் தான் அவர் இருக்காரு, சில இடத்துக்குலாம் அவர் வருது இல்லைன்ற ஒரு சின்ன அதிருப்தி இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன். எல்லா இடத்துக்கும் வருது, சில இடங்களுக்குலாம் அடிக்கடி சில இடத்துல போறாரு. அவர் ஆபீஸ் கிட்ட இருப்பாங்க, அந்த பெரியார் நகர், ஜவஹர்லால்லாம் கட்டாயம் இந்த ரோடெல்லாம் போட்டு அருமையாக இருக்கிறது சில இடங்கள். சில இடங்கள்ல அவர் அவ்வளவு போகாததாக ஒரு அதிருப்தி இருக்கிறது கொஞ்சமாக. அதனால அது 35% கூட இருந்திருக்கலாம். மற்றபடி மற்ற கட்சிக்காரங்களும் இருக்காங்க, விமன் ஓட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. சோ அவங்களுடைய கருத்துக்களும் இதுல சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. அவங்க எப்படி அதை பாக்குறாங்க இந்த பிரச்சனைன்றது இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திருமதி விஜயலட்சுமி. இப்போ அடுத்தபடியாக நாம் வந்து பொதுமக்கள் கிட்ட மிக முக்கியமான மற்றொரு கேள்வி வந்து நம்ம முன் வச்சோம். அது என்ன அப்படின்னா, கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில், அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு 59% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி 41% பேர் சொல்லியிருக்காங்க.
அப்போ என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு, என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நிறைவேற்றல அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற விவரங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதுல எதை நிறைவேற்றிருக்காங்க இல்லங்கிறத விவாதிக்கலாம். பெரியார் நகர் மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்தாரு. வட்டத்துக்கு ஒரு சமூக நலக்கூடம் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்தாரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொளத்தூர் தொகுதியில பொறியியல் கல்லூரி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் வந்து அவர் கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி பார்க்கும்பொழுது உயர்தரமான விளையாட்டு திடல் அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியையும் கொடுத்தாரு. தண்ணீர் பிரச்சனை, தொகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை வந்து சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் வந்து கொடுத்தார். அடுத்ததாக அவர் கொடுத்த வாக்குறுதி ரெட்டேரியில மேம்பாலம் அமைக்கப்படும், வில்லிவாக்கம் தொகுதியிலையும் மேம்பாலம் அமைக்கப்படும், சிட்கோ நிறுவனம் அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியையும் வந்து அவர் கொடுத்தார். திருமதி விஜயலட்சுமி இப்போ வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காரா நிறைவேற்றலையா அப்படின்னு கேட்கிறப்போ மக்கள் வந்து அதிகபட்சமா ஆமா கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு 59% பேர் சொன்னாங்க. இப்போ என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு அப்படிங்கறத முழு விவரத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வாக்குறுதிகள்ல எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை? இல்ல, நீங்க சொன்ன வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படாததுன்னு தான் மக்கள் ஃபீல் பண்றாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரியார் நகர்ல இருக்கிற அந்த மருத்துவமனையை நவீனப்படுத்துவதாக சொன்னார்கள், அது பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்புறம் ரெட்டேரியில் இருக்கிற மேம்பாலம் வந்து ஆரம்பிச்சாங்க, கிடுக்குன்னு நடந்தது, கொஞ்சம் தூரம் ஒரு லெவலுக்கு ஸ்பீடா தான் போன மாதிரி இருந்தது. இப்ப திருப்பியும் அது டிலே ஆகி ஸ்லோவாயிட்டு தான் வரதாக பேசுறாங்க. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பொறியியல் கல்லூரி, அதுக்கப்புறம் ஸ்கூலு, கிரவுண்டு எதுவும் வரவில்லை. அப்படி பிரச்சனைகள் இது மாதிரி வாக்குறுதி கொடுத்து நடக்கல, எங்களுக்கு ஏன் கேட்டோம் அப்படின்னா மக்கள் இது மாதிரியும் நினைக்கிறாங்க. மேபி இவர் வந்து எதிர்கட்சியா இருக்கிறதுனால இவருக்கு அதுக்குரிய இவருக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்ற அந்த கருத்தும் இருக்கிறது மக்களிடையே. இவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறதுனால இவர் பண்ணணும் நினைத்தால் கூட சிலது நடக்காதோ அப்படின்ற கருத்து மக்களிடையே பரவி இருக்கிறது. அதனால்தான் அவரால் முழுசாக அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற எண்ணம் மக்களிடையே இருக்கிறது. ஆனால் இவர் மற்றபடி சில ரோடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஏரியாவில் பல ரோடு வந்து மோசமாக இருந்தது. அந்த ரோடெல்லாம் ரொம்ப நல்லா ரீலே பண்ணி அருமையா பண்ணியிருக்கதாக சில ஏரியாக்கள் சொல்றாங்க, நம்மளாம் பண்றதாக. அப்புறம் இந்த நம்ம வெள்ளம் வந்த சமயத்தில் கூட பல மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் வச்சு உடனே வந்து மக்களை பார்த்து ஆறுதல் கூறி தன்னால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்து ஒரு எம்எல்ஏ கூறிய எல்லா இதுவும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த திருப்தி மக்களிடையே இருக்கிறது. ஸோ அவரால் முடிஞ்ச சில ப்ராமிசஸ் அவரால் முடிஞ்சிருக்கு. பட் சிலது பண்ண முடியலன்றதுதான் உண்மை. அவர் சொன்னது எல்லாமே அவரால் பண்ண முடியல. தொடர்ந்து பேசலாம். திருமதி விஜயலட்சுமி, ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்காரு. அதுல வந்துட்டு பாதி நிறைவேற்றி இருக்கிறார், மீது வந்து நிறைவேற்ற முடியல. அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், அதாவது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசனுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கவில்லை அப்படின்னு மக்களும் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இறுதியாக மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி, அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம கேட்டப்போ ஆம் அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு அதிகபட்சமா 61% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 35% பேர் சொல்லியிருக்காங்க. முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 4% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி திருமதி விஜயலட்சுமி அவர்களிடம் கேட்கலாம். திருமதி விஜயலட்சுமி, இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை தொகுதிக்கு வந்து அடிக்கடி வருவது, வாரம் ஒரு முறை வந்து மக்கள் கிட்ட அவர்களுக்கான மனுக்களை வந்துட்டு பெற்றுக்கொள்வது, மேலும் வாக்குறுதிகள்ல வந்துட்டு முடிந்தவரை அவர் வந்து நிறைவேற்றியது, மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் தேவை அப்படின்னு நமக்கு நாமே பயணம் எல்லாம் மேற்கொண்டது, பேசலாமாங்கிற நிகழ்ச்சியை வந்து 2 ஆண்டு காலமாக நடத்தி வருவது போன்ற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவருடைய செல்வாக்கை அந்த தொகுதியில அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், அது அதிகப்படுத்தி உள்ளதுதான் நம்மளுடைய இந்த சர்வே ரிசல்ட் சொல்லுது நம்மளுக்கு, இல்லைங்களா? கட்டாயமாக இந்த பேசலாம் வாங்க, மக்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் நமக்கு நாமே திட்டம் எல்லாமே வந்து மக்களிடையே பேசி அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அவங்களுடைய கருத்து பரிமாறிக்கொண்டு அவர் செய்வதனால் மக்களிடையே அவருடைய செல்வாக்கு உயர்ந்துதான் உள்ளது என்று சொல்ல வேண்டும். அவரே இந்த தொகுதி வந்து லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் தான் வந்தது நம்மளுக்கு 2011. அதுக்கு முன்னாடி இது கிடையாது. தொகுத்தூர் தொகுதி போன அசம்பிளி எலெக்ஷன் தான் ஆரம்பிச்சது. அவருமே அத்தனை நாள் போன ஒரு 4 அசம்பிளி
எலெக்ஷன்லயும் அவர் 1000 லைட்ஸ்ல ஜெயிச்சு அப்புறம் புதுசா அவர் இங்க வந்தார் கொளத்தூருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல அவர் எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த எலக்ட்ரேட்டோட அந்த போட்டோஸோட பேச முடியுமோ, எவ்வளவு இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, அவங்களோட பிரச்சனைகளை பேசி அவங்களோட பேசி எல்லாம் செய்ததுல நமக்கு நாம திட்டம் இவரால முடிந்த அளவெல்லாம் பேசுறதுல ஐ திங்க் ஓட்டர்ஸ்க்கு திருப்தியா தான் இருக்காங்க. இவரை திருப்பி ஓட் பண்ணுவோம், இவங்களை திருப்பி ஜெயிக்க வைப்பாருன்ற இது அந்த கருத்து ஓடுறது அது மாதிரிதான் இருக்கு தொகுதியில. இவர் திருப்பி இவரே வந்தா நல்லா தான் இருக்கும், இன்னும் நிறைய செய்வாரோ என்னமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. இப்போ 61% நீங்க சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாலும் கூட அது 35% இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பார்வை என்பது எப்படி இருக்கு, அவங்களுடைய அதிருப்தி என்பது எப்படி இருக்கு, இன்னும் என்னெல்லாம் இவங்களுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சிருக்காங்க. புரியவில்லைமா என்னது? இப்போ ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம கேட்டப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லி 61% பேர் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமா. ஆனா இல்லை அப்படின்னு சொல்லி 35% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு விதமான ஒரு எளிதில் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட இந்த 35% ஏதோ ஒரு அதிருப்தியில இவங்க இருக்காங்க. இப்ப இவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுதானமா? ஒரு கட்சி ஜெயிக்கும் போது அடுத்த கட்சி இந்த அதிமுக இருக்காங்க, அவங்க கட்சி அவங்க இருக்காங்க, பெண் வாக்காளர்கள் இருக்காரு, அவங்க அதிமுக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற இன்னொருத்தர் வந்தா இதை விட நல்லா செய்வாரோ, அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் செய்வாரோ அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த கருத்தெல்லாம் கம்பைன் பண்ணி தான் மேபி அந்த 30% காரங்க மேபி வேற இன்னொருத்தர் வரலாம், இன்னொரு வேட்பாளர் இன்னொரு எம்எல்ஏ எங்க ஏரியாவுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்களோ. திருமதி விஜயலட்சுமி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வரார் அப்படின்னு 68% பேரும், எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு 65% பேரும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காருன்னு 59% பேரும், மீண்டும் அந்த தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி 61% பேரும் மக்கள் தங்களுடைய பதில்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆக இந்த ஒரு அபிமானம் என்பது ஓட்டிங்கா மாறுமா அப்படிங்கறது வர இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல தான் தெரிய வரும். ஆக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, மக்களுக்காக பல்வேறு விதமான பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க கருத்தும் பதிவு செய்யப்படுகிறது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா, ஓட்டுகளாக மாறுமா, திமுக இங்கே மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்பது குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது மே 19ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேம ராகேஷ்.